நமஸ்காரம். ஓம் மகாசி சத்குரு அகத்திய குருவே நமக. இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியின்மையோட தொடர்ச்சி தான். மகிழ்ச்சியின்மைன்னு என்ன என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த காலத்து மனிதர் இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெறுமை இருக்கு. எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு போதுன்ற மனநிலையும் இல்லை. ஒரு சில நேரம் ஒரு வெறுமையா இருக்கு. அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாம அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஐயன் முன்னாடியே சொன்ன மாதிரி நவீன மனிதனின் முழு வாழ்க்கையும் இந்த திசையில் இயக்கப்படுகிறது. அதாவது அவர் விசாரணையில் செயல்பாட்டில் இன்னும் ஆழமாக செல்கிறார். பூமி தாயின் வயிற்றில் கிடைக்கும் ஒவ்வொரு பயனுள்ள பொருட்களையும் மதிப்புமிக்க வளங்களையும் பயன்படுத்துவதற்காக மனிதன் பூமியை ஆழமாக தோண்டி கொண்டிருக்கின்றான் என்பதும் உண்மைதான். அவள் வயிற்றை வெட்டுகின்றான், அவள் இதயத்தில் குத்துகின்றான், அவளது நுரையீரை கிழிக்கின்றான். இவை அனைத்தும் எதை குறிக்கின்றன? இது சுயமாக உருவாக்கப்பட்ட அழிவை குறிக்கிறது. இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் இந்த அநாகரிக அழிவையும் சுரண்டலையும் கண்டு வேதனை அடைகிறோம். மனிதன் என்பவன் வரம்பற்ற பேராசையின் சின்னம். இதற்கெல்லாம் என்ன பலன்? உயிர்களை நிலைநிறுத்திய இயற்கை வளமே அழிந்து விட்டது. அதனால்தான் மனிதன் இப்போது சுத்தமான தண்ணீரையும் சுத்தமான காற்றையும் விலைக்கு வாங்குகின்றான். எதிர்காலத்தில் அவரால் நிலம் கூட வாங்க முடியாது. கணிப்புகள் குறிப்பிடுவது போல மண் விலையில் உயர்வு ஏற்படும். மனிதனுக்கு அவனது சூழலுக்கும் உள்ள உறவின் இன்றைய நிலை இதுதான். இது மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான உறவை பொறுத்தது. இப்போது மனிதன் தனக்கென்ன நிலைப்புத்தன்மை இல்லாத தூசி துகள் போல இருக்கின்றான். ஆனால் அது காற்றில் எடுத்து செல்லப்பட்டு மற்ற துகள்களுக்கு எதிராக மோதி இறுதியில் தான் விரும்பாத இடத்தை அடையும். அதை போல் மனிதனும் தான் விரும்பாத இடத்தை அடைகிறான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மனிதன் பொதுவாக அவன் செய்ய நினைத்த வேலையை பெறுவதில்லை. மாறாக சூழ்நிலைகளின் பலத்தால் வேறு வேலைகளில் குடியேறுகிறார். திருமணத்தில் கூட எந்த வழிகாட்டுதலும் இல்லை. பொருத்தமான தேர்வு முறை பின்பற்றப்படவில்லை. பொருள் கையகப்படுத்துதல் மற்றும் வெளிப்புற தோற்றம் ஆகியவை தேர்வுக்கான அளவுகோலாக உள்ளது. அதனால்தான் பலர் தங்கள் வாழ்க்கையிலும் திருமணத்திலும் பல தோல்விகளை சந்திக்கிறார்கள். அதுபோலவே அவர்கள் அக்கம் பக்கத்திலும் அவர்களது அக்கம் பக்கத்திலும் இருக்கிறார்கள். பெரிய நகரங்களிலும் மக்கள் தங்கள் அண்டை வீட்டாரை அறிய விரும்பவில்லை. இது முழுக்க முழுக்க அலட்சியம் மற்றும் தங்கள் மீதான நம்பிக்கையின்மையின் விளைவு. தங்கள் குடும்பத்தினர் செய்யும் தீமைகள் மற்றும் பாவங்கள் அண்டை வீட்டார் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் பெயர், புகழ் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க பயப்படுகிறார்கள். மனிதன் மற்றும் அவனது வாழ்விடம், மனிதன் மற்றும் அவனது சமூகம், மனிதன் மற்றும் அவனது உடனடி அயலவர்கள் ஆகிய 3 அம்சங்களை பற்றி கூறியுள்ளேன். விளைவு என்ன? பிறர் மீது அவருக்கு அன்பு இல்லை, மற்றவர்களுக்கும் அவர் மீது அன்பும் இல்லை. அன்பு இல்லாவிடில் வளர்வது எது? வெறுப்பு. இது அன்பின்மை, வெறுப்பு, பொறாமை, தன் மீதும் பிறர் மீதும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றை வளர்க்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? தனக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களையும் அவர் தேடுகிறார். அவனுக்கு இன்பம் தர வேண்டிய விஷயங்கள் எவை? நவீன உலகில் விருந்துகள், கிளப்புகள், உணவகங்கள், திரைப்படங்கள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்வது ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் உண்ணுதல் மற்றும் குடிப்பது போன்ற மகிழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முடிவே இல்லை. அவர்கள் யாரும் முழு திருப்தி அடையவில்லை. மக்கள் இந்த இன்பங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இன்னும் இருக்கு மகிழ்ச்சியின்மைக்கான காரணம். ஆனா இதை கொஞ்சம் நம்ம தெளிவா ஆழமா கண்டிப்பா எடுத்து சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம இயற்கையை அழிக்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடு கட்டணுமா, ஒரு பெரிய குவாரி அங்கங்க பாத்தீங்கன்னா குவாரி தோண்டி 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 வச்சுட்டு இருக்காங்க. மரத்தை அடிச்சு மால் கட்டுறது, ஒரு டேட்டா சென்டர் வச்சுக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட் நல்லா கிடைக்கும், எல்லாம் தேவைதான். ஆனா எந்த அளவு இருக்கணும்னு இருக்கு இல்லையா? இயற்கை தாயை அழிக்க அழிக்க இப்ப பேரழிவுகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளால அதை ஈடு கொடுக்கவே முடியல. என்ன நம்ம பினான்சியலா ஒரு வீடோ ஒரு பெரிய ஆபீஸோ வானளவு உயர்ந்து கட்டுனாலும் ஒரு குழுக்குனா
அது இருந்த இடம் இல்லாம போயிடும்ல. இப்ப கூட வெனிசுலால நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் தான் எவ்வளவோ பேர் இறந்திருக்காங்க. இயற்கையின் சீற்றத்தால அழிஞ்சது வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அதிகமா போக போகுது. அதுவும் இல்லாம நம்ம செஞ்சதுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் சொல்றாங்க, இயற்கைக்கும் இவனுக்கும் இருக்கிற ஒரு புரிதலே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. அவளை போட்டு குத்துறாங்க, கிழிக்கிறாங்க. நம்மளுக்கு ஆக்சிஜனே இப்ப இல்ல, புரியுதுல்ல? நல்ல ஆக்சிஜன் நீங்க ஏர் குவாலிட்டியை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு டெல்லி, சென்னை அப்படின்லாம் வந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஏரை பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வீட்டுல வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு அதோட எஃபெக்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எதனால அப்படின்னா இயற்கை அழிக்கிறதுனால. அதுவும் இல்லாம பாருங்களேன், அவங்களால இனிமேல் வந்து ஒரு சுத்தமான தண்ணீரை வாங்க முடியாது, சுத்தமான ஒரு காற்றை கூட இனிமேல் நல்லபடியா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆக்கிட்டோம் இயற்கைய. அதே போல மண்ணும் ஐயா சொல்றாங்க பாருங்களேன், கணிப்புகள் குறிப்பிடுவது போல நம்ம ஒரு ஒரு அறிக்கை வந்து படிச்சிருப்போம் இல்லையா? மண்ணு ரேட்டு வந்து கூடிட்டு இருக்கு, நிலம் வாங்குறதுக்கு கூடிட்டு இருக்கு அப்படின்லாம். ஆனா ஐயா எவ்வளவு அழகா எப்போ இது வந்து 2003 பிப்ரவரி 4 காலையில 10:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. கணிப்புகள் குறிப்பிடுவது போல மண் விலையில் உயர்வு ஏற்படும். இதுதான் ஐயனோட ஒரு பிரம்மாண்டமான கணிப்புன்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்மளுக்கு ஆணித்தரமா நம்மளோட புத்திக்கு எட்டுற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. நம்ம திருந்தணும். இப்படிதான் நான் நினைக்கிறேன். அவனோட சூழலுக்கு உள்ள உறவின் இன்றைய நிலை இதுதான் இந்த மனுஷனோட இயற்கைக்கும் அவனுக்கும் உள்ள உண்மையான நிலைப்பாடு. அவனுக்கு புரியவே இல்லை. அவன் பூமியை அழிச்சிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியவே இல்லைன்றாங்க. அதுவும் சமூகத்துக்கு அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு துகள் எங்கேயோ போயிட்டு அலைஞ்சிட்டு இருந்து திரும்ப வேண்டாத இடத்த போய் அது போய் ஒட்டிக்கிட்டு. இது எதுக்கு அப்படி சொல்றாங்க? மனிதன் தனக்கண் நிலைப்புத்தன்மை இல்லாத தூசி துகள் போல் இருக்கின்றான். ஆனால் அது காற்றினால் எடுத்து செல்லப்பட்டு மற்ற தூள்களுக்கு எதிராக மோதி இறுதியில் விரும்பாத இடத்தை அடையும். அது போலதான் வேலையும், ஏதோ படிச்ச படிப்பு ஒண்ணு, வேலை செய்யறது ஏதோ வேற ஏதோ, செய்ய நினைத்த வேலையை பெறுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சூழ்நிலையின் பலத்தால் வேறு வேலையில் குடியேறுகிறார். திருமணத்தில் கூட இதே மாதிரிதான். முன்னாடிலாம் மனம் மொத்த தம்பதிகள்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா ஸ்டேட்டஸ், என் வீட்டுல இவ்வளவு சொத்து இருக்கு, உங்க வீட்டுல இவ்வளவு சொத்து இருக்கா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பிள்ளைங்கள, இப்படிதான் பாக்குறாங்க. இதான் சொல்றாங்க. இதனாலதான் இன்றைய காலகட்டங்கள்ல திருமணத்துல மனமே ஒட்டாம டைவர்ஸ்ல வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. திருமணத்திலும் பல தோல்விகளை சந்திக்கிறார்கள். அதுவும் பாருங்களேன், ரிலேஷன்ஷிப் ஆஃப் அயலார் வீட்டார், அதாவது உங்களோட பக்கத்து வீட்டுக்குள்ள உங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கு உங்களோட விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருமோ, நீங்க பயத்திலேயே இருக்கீங்க, ஒரு மானம் மரியாதை ஏதோ அப்படியே நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவன் யாரு என்ன எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, அவன் வீட்டு விஷயத்துலயும் தலையிடுறதுல, அவங்க தங்கள் அண்டை வீட்டாரை அறிய விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எதனாலன்றாங்கன்னு பாருங்களேன். இது முழுக்க அலட்சியம் மற்றும் தங்கள் மீதான நம்பிக்கையின்மையின் விளைவு. தங்கள் குடும்பத்தினர் செய்யும் தீமைகள் மற்றும் பாவங்கள் அண்டை வீட்டாரை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என் மேல உள்ள என்ன ஃபிளாஸ், என்கிட்ட என்ன தப்போ அது தெரிஞ்சு அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, நம்மள டீக்ரேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவன் கிட்ட இருக்கு. நம்பிக்கையே இல்லை, அவன் மீதே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அவன் அடுத்த வீட்டு விஷயத்துல இதை வந்து இப்போ வந்து ஒரு டேகா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, நான்லாம் அடுத்த வீட்டு விஷயத்த தலையிட மாட்டேன்ப்பா, வைக்க மாட்டேன்ப்பா. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி காலத்துல
புறம் பேசுதல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம பக்கத்து வீட்லலாம் நம்ம குழந்தைங்கள வந்து வாங்கிட்டு போவாங்க, ஊட்டுவாங்க, வப்பாங்க. இது இப்படி பண்ணணும். ஒரு சின்னதா ஒரு வடகம் போட சொல்லணும்னா, வடகம் போட இப்படி கத்துக்கோ. அந்த பாட்டி அவங்க வீட்ல இருக்கிற பாட்டி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நாலேட்ஜ சொல்லி தருவாங்க. ஒண்ணும் இல்ல குழந்தைங்க வளர்ப்பிலேயே வச்சுக்கோங்களேன். ஆ வசம்பு இப்படி இருக்கணும், மருந்து இப்படி தயாரிக்கணும். இத வந்து குழந்தைக்கு இப்படி குடு. நீ இவ்ளோ சத்தான சாப்பாடு சாப்பிடு. இதெல்லாம் சொல்றதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ, அ முன்னாடி காலத்துலலாம் அது உதவி இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம நம்பி இருக்க முடியுமா? நம்மளே நம்பல. அதுதான் சொல்றாங்க. மனிதன் மற்றும் அவனது வாழ்விடம், மனிதன் மற்றும் அவனது சமூகம், மனிதன் மற்றும் அவனது உடனடி அயலவர்கள் ஆகிய 3 அம்சங்களை பற்றி கூறியுள்ளேன். இயற்கை, அவனோட வேலை அதாவது வாழ்விடம், அடுத்து அவனோட சமூகம் பத்தி, அப்புறம் அவனோட அ அ பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருக்கேன். பாரேன். விளைவு என்ன? பிறர் மீது அவருக்கு அன்பு இல்லை. மற்றவர்களுக்கும் அவர் மீது அன்பு இல்லை. அன்பு இல்லன்னா என்ன ஆகும்? அங்க வெறுப்பு தான் வரும். அன்பு இல்லாம வந்து ஒரு வெறுப்பு, பொறாமை, அப்புறம் அவன் மீது அவனுக்கு வந்து பிறர் மீதும் நம்பிக்கையே இல்லாம ஒரு 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 கட்டத்துல அவன உருவாக்குது. அன்பு இல்லன்ற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு தப்பான வழிகள் எல்லாம் காமிக்குதுன்னு பாருங்களேன். அதுக்குதான் அன்பே சிவம்னு சொல்லி வச்சாங்க. அந்த அன்பு இருக்கிறப்போ உங்களால ஒரு தைரியமா, நம்பிக்கையோட, தர்மத்தோட இருக்க முடியும். அது என்ன நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. பட் இட் ஹேஸ் அ ஹிடன் மீனிங். இதுக்கு பின்னாடி நல்லா நம்ம ஆழ்ந்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இங்க பாருங்களேன். அன்பு இல்லை. அன்பு இல்லாவிடில் வளர்வது எது? வெறுப்பு. இது அன்பின்மை, வெறுப்பு, பொறாமை, தன் மீதும் பிறர் மீதும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றை வளர்க்கிறது. அதுக்கப்புறம் பாருங்களேன். இப்படி தனியா இருக்கானா? உடனே அவனோட டிஸ்ட்ராக்ஷன் எதுவா இருக்கு? இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கோம். நவீன உலகில் விருந்துக்கள், அதாவது கேளிக்கை, கிளப்புகள், உணவகங்கள், திரைப்படங்கள், சுற்றுலாவிற்கு செல்வது. இது எல்லாம் அடங்கும். ஆக மொத்தத்துல உண்ணுதல், குடிப்பது போன்ற மகிழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, தேட்டருக்கு போறது, இதற்கு முடிவே இல்லை. அவர்கள் யாரும் முழு திருப்தி அடையவில்லை. மக்கள் இந்த இன்பங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இது ஒரு பெரிய எச்சரிக்கையா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு இப்போ நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களால நிஜமா இதுல இருந்து மீண்டு வர முடியும். கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. மேலும் இதோட தொடர்ச்சியை கண்டிப்பா பார்க்கலாம். மகிழ்ச்சியின்மைன்ற விஷயம் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பா அடுத்த தொகுப்புல பார்க்கலாம். நமஸ்காரம்.